அவர்களை உரையாற்ற அழைக்கின்றேன். இனிமையான விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற நம்மளுடைய இனமான காவலர் ஐயா அவர்களே மற்றும் வரவேற்பு நல்கி அமர்ந்திருக்கின்ற சம்பந்தியார் அவர்களே, அதாவது காட்டாருக்கும் காவிரியாருக்கும் உள்ள வித்தியாசம். காட்டாறு என்பது மழை பெஞ்சா ஒரு இடத்துல இருந்து பெய்யும், ஒரு இடத்துல அப்படியே தேங்கி கிடக்கும், அப்புறம் ஒரு இடத்துல போகும், ஒரு இடத்துல குறைவாக போகும், ஒரு இடத்துல கூடுதலாக போகும். காவிரி ஆறு என்பது அப்படி இல்லை. குடகு மலையில் தோன்றி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதை ஒரு ஒழுங்குபடுத்தி நம்ம கொண்டாந்து எத்தனையோ ஒரு லட்சக்கணக்கான ஏக்கருக்கு அது வாஞ்சு அது கடைசியில் போய் கடலை கிடக்குது. அப்போ அந்த காட்டாற்றின் மூலமாக நம்ம என்ன பண்ண முடியாது, அந்த நீரானது மக்கள் பயன்பாட்டிற்கோ விவசாயத்திற்கோ நம்ம பயன்படுத்த முடியாது. ஆனால் அதே ஏன்னா அது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் அது இருக்கும், அதுக்கு பிறகு நம்ம அந்த நீரை நம்ம பயன்படுத்த முடியாது. ஆனால் காவிரி தண்ணியானது நம்ம முறையாக நம்ம பயன்படுத்துறதுனால அந்த தண்ணி கொஞ்சம் கூட வீணாகாமல் நம்ம கடைசி வரைக்கும் அதை நம்ம நல்ல முறையில் பயன்படுத்தி நம்மளுடைய மக்களுக்கு எவ்வளவு வாழ்வாதாரத்தை தருகின்றதோ அதுபோல தான் நம்மளுடைய சங்கமானது. நம்ம இதுவரையும் காட்டாரை மட்டும்தான் இருந்துக்கிட்டு இருக்கிறோம். நம்மள்ட்ட எந்த விதமான ஒழுங்கும் இல்லை. சங்கத்தில் ஆங்காங்கே ஒரு சில குழுக்களாக நம்ம இருக்கிறதுனால நம்மள்ட்ட ஒரு கீழேந்து மேலே வரையும் எந்த விதமான ஒரு அமைப்பும் இல்லாததுனால நம்மள்ட்ட எவ்வளவு தான் உணர்வு இருந்தாலும், நம்ம எவ்வளோ தான் பணம் காசெல்லாம் வச்சுருந்தாலும், நம்மள்ட்ட நலபலங்கள் இருந்தாலும், நம்மள்ட்ட ஒரு கட்டமைப்பு ஒரு ஒழுங்குபடுத்தல் இல்லைன்னா நம்ம அதுலேருந்து நம்ம பின்னலைக்கு போயிடுவோம். ஆகவே நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாநாட்டுக்கு முன்னால் இந்த பேரை சொல்லி, இந்த மாநாட்டினுடைய பேரை சொல்லி அனைத்து மாவட்டத்திலையுமே நம்ம ஒரு சரியான மாவட்ட ரீதியாகவும் ஒன்றிய ரீதியாகவும் ஒரு கட்டமைப்பை நல்ல நம்மளுடைய தலைவர்கள்லாம் அதுக்கு ஏற்படுத்துறதுக்கு முதல்ல முன்னுரிமை கொடுத்து அதற்கு பிறகு நம்ம இந்த மாநாட்டை நம்ம நடத்துகிறப்ப நம்மளுக்கு ஒரு சரியான ஒரு கூட்டம் நம்மளுக்கு அமையும். அது மட்டும் இல்லை, அதாவது இப்போ வாக்கு வங்கி அரசியலாக மாறிவிட்டது. இப்போ அரசியல்லாம் யார் இப்போ ஏதாவது எண்ணிக்கை தான். 100 பேர் ஒரு இடத்துல கும்பலாக இருந்துக்கிட்டு ஒரு இடத்துல ஒரு 10 பேர் இருந்தான்னு வச்சுங்களேன், அந்த 100 பேரை நோக்கித்தான் போகிறாங்க. அந்த 100 பேரும் ஒரே மாதிரியாக இருக்கணும். அவன் ஒரு 100 பேரும் ஒரு மாதிரியாக ஓட்டு போடுறது மாதிரி தான் அந்த சமுதாயத்துக்கு இந்த அரசியல் கட்சிகள் மரியாதை கொடுக்குது. நம்மள்கிட்ட ஒரு 1000 ஓட்டு இருக்குது, 2000 ஓட்டு இருக்குது, 5000 ஓட்டு இருக்குன்னு நம்ம பல திசைகளாக நம்ம பிரித்து போட்டால் நம்மளுக்கு மரியாதையும் இல்லை, நம்ம சமுதாயத்துக்கு மரியாதையும் இல்லை. நம்மளுக்கு எந்த வழியிலையும் கீழே உள்ளவங்களும் மதிக்க மாட்டாங்க, மேலே உள்ளவங்களும் மதிக்க மாட்டாங்க. ஆகவே நம்மளுடைய ஜனநாயகத்தில் வாக்கு வங்கி அரசியல் தான் இப்போ செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அந்த வாக்கு வங்கி அரசியலுக்கு நம்ம எல்லாரும் தயாராக வேண்டும் என்று உங்களை இந்த நேரத்தில் கேட்டுக்கிட்டு, நீங்கள் நம்ம தலைவர்கள்லாம் சொல்கிறத கேட்டு ஆங்காங்கே கிளைகளை அமைச்சு ஒரு சிறப்பான ஒரு சங்கத்தை அமைப்பதற்கு நீங்கள்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று எடுத்து கூறி எனக்கு வாய்ப்பளித்த மிக நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.